வணக்கம் மக்களே, டைரக்ஷன்ல உள்ள பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். சரி, அப்ப டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, எல்லா எக்ஸாமுக்குமே டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி ஃபாரஸ்ட், அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ரீசனிங் கொஸ்டின் யூஸ் ஆகும். சரிங்களா, ஏன்னா கேட்ட கொஸ்டினையே தான் அந்த மாடலே தான் கேட்க முடியுமே தவிர ரொம்ப பெருசா எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண முடியாது. சரிங்களா, இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் அந்த அளவுல. ஸோ அதனால இதையே நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி வாங்க. Rani walks 20 meter towards south, then she turns left and walks 40 meter, then turning to right, he walks 30 meter, again turning to his right, he walks 40 meter. Find the shortest distance between the starting and ending point அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2016ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். யாருக்குமே டைரக்ஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சின்னதா ஒரு ரீகேப் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா, இந்த வீடியோலயே அதை சொல்றேன், வேணுங்கிறவங்க பாருங்க, வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி டைரக்ஷன்ஸ்னாலே நம்மளுக்கு இது நார்த்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத்துன்னு தெரியும். சரிங்களா, சரி இத நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவை, இத சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம், இத சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம், இந்த ஏரியாவை நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, நார்த்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சவுத்து, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வெஸ்ட். எப்பவுமே சம் எழுதல ESWN போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, சரி இப்போ டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். அது மட்டும் இல்லாம ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரிங்களா, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்னது பித்தாகரஸ் ஃபார்முலா? இதுக்கு நான் பேர் கொடுத்துக்கிட்டுமா, பி சின்னு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். சரிங்களா, இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரிங்களா, அதாவது ஹைபாட்னஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, சரி இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரி இப்போ கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா, சரி எதெல்லாம் தேவையோ அந்த நேரத்துல ஏதாச்சும் இதெல்லாம் நான் சொல்லாம விட்டுருந்தேன் அப்படின்னா நான் சொல்றேன். சரிங்களா, சரி அது மட்டும் இல்லாம இந்த ESWN, சரிங்களா, இந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல, இதுல இந்த இங்கிட்டு இந்த ஈஸ்டும் வெஸ்டும் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன், சவுத்தும் நார்த்தும் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, அவர் ஈஸ்ட் டைரக்ஷன்ல 10 மீட்டரும் வெஸ்ட் டைரக்ஷன்ல 5 மீட்டரும் போயிருந்தாரு அப்படின்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இல்லையா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 10 - 5 எத்தனை? 5. மைனஸ் பண்ணதை பெரிய பக்கத்துல போடணும். சரிங்களா, 5. சரிங்களா, சரி இப்போ ஒரு வேலை சவுத்துல ஒரு 10 கிலோமீட்டர், அதே சவுத்துல ஒரு 5 கிலோமீட்டர்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா கூட்டிக்கணும். சரிங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா கழிச்சுக்கணும். சரிங்களா, இதே ஞாபகம். சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். முதல்ல டைரக்ஷன் சம்பந்துச்சுன்னா என்ன எழுதணும்? ESWN முதல்ல எழுதிக்கணும். சரிங்களா, சரி ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சவுத்துல 20 மீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா, அவங்க எதுல கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் போடணும். எஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட், இ அப்படிங்கிறது ஈஸ்ட், எஸ் அப்படிங்கிறது சவுத், டபிள்யூ அப்படிங்கிறது நார்த், என் அப்படிங்கிறது சரிங்க டபிள்யூ அப்படிங்கிறது வெஸ்ட், என் அப்படிங்கிறது நார்த். சரிங்களா, ராணி அப்படிங்கிறவங்க தெற்கு திசையில, அதாவது சவுத் டைரக்ஷன், தென்னாலே என்னது சவுத் டைரக்ஷன் தான். சரிங்களா, தெற்கு திசையில 20 மீட்டர் நடக்கிறாங்க. சரி உடனே இடப்புறமாக திரும்பி, சரிங்களா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இங்க பாருங்களேன், இந்த ESWN, சரிங்களா, மோஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடதுபுறமாக திரும்பினார், வலதுபுறமாக திரும்பினார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு எது வலதோ அதுதான் இங்கேயும் வலது, உங்களுக்கு எது இடதோ அதுதான் இங்கேயும் இடது. பாருங்களேன், இந்த ஈஸ்டுக்கு வலதுபுறம் சவுத்து, சரிங்களா, சவுத்துக்கு வலதுபுறம் வெஸ்ட், சரிங்களா, வெஸ்ட்டுக்கு வலதுபுறம் நார்த்து. அப்ப இந்த நார்த்துக்கு வலதுபுறத்துல ஒண்ணுமே இல்லைன்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா, நார்த்துக்கு வலதுபுறத்துல இருக்கிறது என்னது? இந்த ஈஸ்ட். சரிங்களா, சரி இப்போ அதாவது லெஃப்ட் சைடு பாருங்க, நார்த்துக்கு இடதுபுறமாக இருக்கிறது வெஸ்ட், வெஸ்ட்டுக்கு இடதுபுறமாக இருக்கிறது சவுத்து, சவுத்துக்கு இடதுபுறமாக இருக்கிறது ஈஸ்ட், ஈஸ்டுக்கு இடதுபுறத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஈஸ்டுக்கு இடதுபுறத்துல இருக்கிறது நார்த்து. சரிங்களா, இதை மட்டும் ஞாபகம். சரி வந்துட்டு போட்டோம். தெற்கு திசையில 20 மீட்டர் நடந்துட்டு திரும்ப என்ன பண்ணிருக்காங்க? இடதுபுறமாக திரும்பி இருக்காங்க. சவுத்துக்கு இடதுபுறம் என்னது? உங்களுக்கு எது இடதுபுறம்? ஈஸ்ட் சைடு தானே இடதுபுறம், அதுதான் இங்க. சரிங்களா, சரி அப்போ இடதுபுறமாக திரும்பி ஒரு 40 மீட்டர் நடந்திருக்காங்க. சரிங்களா, சரி திரும்பவும் வலதுபுறமாக திரும்பி 30 மீட்டர் நடக்கிறாங்க. இப்போ எங்க இருக்காங்க? இந்த ஈஸ்ட்ல இருக்காங்க. ஈஸ்டுக்கு வலதுபுறம் என்னது? இந்த சவுத்து. சரிங்களா, வலதுபுறமாக திரும்பி எத்தனை மீட்டர் நடக்காங்க? 30 மீட்டர் நடக்காங்க. சரிங்களா, சரி
திரும்பவும் வலதுபுறமாக திரும்பி 40 மீட்டர் நடக்காங்க. சரிங்களா? இப்போ கரண்ட்ல நிக்கிறது எங்க 30. சரிங்களா? அதாவது சவுத்துல நிக்காங்க. சவுத்துக்கு வலதுபுறம் என்னது வெஸ்ட். சரிங்களா? அந்த வெஸ்ட்ல 40 மீட்டர் நடந்து போறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஏனில் தொடக்கத்தில் இருந்து இறுதிக்கான குறைந்தபட்ச தூரத்தை கண்டுபிடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் த எண்ட் பாயிண்ட். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நம்மளுக்கு முதல்ல என்னதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்களாங்க? இங்க ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், சவுத்தும் நார்த்தும் ஆப்போசிட் டைரக்ஷன். சரிங்களா? சரி, இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்லயும் 40 இருக்கு, வெஸ்ட்லயும் 40 இருக்கு. அப்ப ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 40 மைனஸ் 40 0 தான். சரிங்களா? சரி, அவ்வளவுதான். சரி, இப்ப பாருங்களேன். இப்போ ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? கூட சொல்லியிருக்கேன். அப்ப 20 + 30 என்னது 50. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் த எண்ட் பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அவங்க கடந்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 50 மீட்டர். ஆப்ஷன் பி தான் சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களாங்க? சரி, அடுத்து போயிடலாம். Raju starts walking towards the south. சரிங்களா? After walking 20 meter, he turns towards north and walks 8 meter. Again he turns towards east and walks 5 meter. How far and in which direction is he from his starting point அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. 2016ல குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். முதல்ல ESWன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ESWN. சரி, ராஜு என்பவர், ராஜுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். சரிங்களா? முதல்ல தெற்கு திசையில நடக்க தொடங்குறாரா. சரிங்களா? அதாவது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம சவுத் டைரக்ஷன்ல நடக்கிறார். சரிங்களா? எவ்வளவு நடக்கிறாருன்னு பாருங்க. 20 மீட்டர் தூரம் நடந்த அவர் வடக்கு நோக்கி திரும்ப 8 மீட்டர் நடக்கிறாராம். சரிங்களா? சரி, அதாவது எழுதுவோமா? முதல்ல சவுத் தான் நடந்திருக்காரு, தெற்கு திசையில தான் நடந்திருக்காரு. எவ்வளவு நடந்திருக்காரு? 20 மீட்டர் நடந்திருக்காரு. சரிங்களா? சரி, நடந்த அவர் வடக்கு நோக்கி திரும்ப 8 மீட்டர் நடக்கிறாரு. வடக்குன்னா என்னது? டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். நார்த் சைட்ல திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறார் அப்படின்னா 8 மீட்டர் நடக்கிறார். சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்புகிறார். சரிங்களா? இப்ப என்ன பண்றாரு? நார்த்தை நோக்கி திரும்பிட்டு இப்போ கிழக்கு ஈஸ்ட நோக்கி திரும்புறாரு. எத்தனை மீட்டர் நடக்காரு? 5 மீட்டர் நடக்காரு. சரி, எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார்? சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவர் ஆரம்பிச்சிருப்பார்ல, அந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் கடந்து போய் இப்ப அவரு எந்த டைரக்ஷன்ல நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரி, இங்க நம்மளுக்கு பாருங்க, ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆப்போசிட், சவுத் நார்த் ஆப்போசிட். சரிங்களா? இங்க சவுத் நார்த் இருக்கு. அப்ப 20ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்குமா? சரி, அந்த 12 எங்க போடணும்? பெரிய நம்பர் எங்க இருக்கோ அங்கதான் போடணும். சரிங்களா? சரி, போட்டுக்கிட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனாலே நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களாங்க? இங்க பாருங்களேன், இங்க எது? இது நார்த், இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத். சரிங்களா? அதாவது ஈஸ்ட்ல 5 மீட்டரும், சரிங்களா, ஈஸ்ட்ல 5 மீட்டரும் சவுத்ல 12 மீட்டரும் போயிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், இதுதான் என்னவாக இருக்கும்? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். பித்தாகரஸ் ஃபார்முலா எதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ பக்கத்துல உள்ள டைரக்ஷனா இருக்கணும். அது என்ன செய்யணும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ரைட் ஆங்கிள், அதாவது என்ன பண்ணுவோம்? ரெண்டு பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் அப்படின்னா ஃபார்முலாவே நம்மளுக்கு என்னது? ஹைபாட்னஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். இல்லையா? இதான ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா இந்த ஹைபாட்னஸ், இந்த கர்ணம் மட்டும் தான் தெரியணும். சரிங்களா? கர்ணம் மட்டும் தான் தெரியணும். கர்ணம் ஸ்கொயர் தெரிய வேண்டாம். இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி ஹைபாட்னஸ் சைடு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஒரு சைடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து நான் ஒண்ணு சொல்ல வரேன் பாருங்களேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சைடு நம்மளுக்கு தெரியணும், ஹைபாட்னஸ் சைடு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய 2 சைடை ஸ்கொயர் பண்ணி
ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டி அதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா. இந்த மாதிரி பித்தாகரஸ் ஃபார்முலா போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம டேரக்டாவே போட்டுலாம் சரிங்களா. என்ன பண்ணும், 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணும், 5 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிட்டேன், அது ரெண்டுத்தையும் திரும்ப கூட்டிக்கணும். சரி, கூட்டிட்டு ரூட் எடுக்கணும் சரிங்களா. சரி, அவ்வளவுதான். சரி, 5 ஸ்கொயர் பண்ணா 25, சரி 12 ஸ்கொயர் பண்ணா 144. சரி, இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா 169 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களாங்க. சரி, 169 13 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, எழுதிக்கலாம். இப்போ இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி கடைசி 13 வந்துடும் சரிங்களா. அப்போ இப்போ அவர் எங்க நிக்கிறாரு அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் இங்க நிக்கிறாரு சரிங்களா. இங்க நிக்கிறாரு. அப்போ தென்கிழக்குல நிக்கிறாரு சரிங்களா. தென்கிழக்குல நிக்கிறாரு, 13 மீட்டர் தென்கிழக்குல நிக்கிறாரு சரிங்களா. சவுத் ஈஸ்ட்ல நிக்கிறாரு. அப்போ ஆப்ஷன் டி. இங்கிட்டு நின்னாரு அப்படின்னா பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு 2 டைரக்ஷனுக்கு நடுவுல தான் நிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ இங்க எங்க நிப்பாரு அப்படின்னா சவுத் ஈஸ்டுக்கும் சவுத்துக்கும் நடுவுல நிப்பாரு. அப்போ சவுத் ஈஸ்ட்ல நிக்கிறாரு, 13 மீட்டர் நடந்திருப்பாரு. அவர் ஆரம்பிச்ச அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் 13 மீட்டர் நடந்து சவுத் ஈஸ்ட்ல நிப்பாரு அப்படிங்கறது ஆன்சர் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். என்னன்னு பாருங்க, if A is to the south of B and C is to the east of B, in what direction A with respect to C? கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு சரிங்களா. அதாவது Bக்கு தெற்கு Aயும் Bக்கு கிழக்கில் Cயும் இருந்தால் Cயை பொறுத்து A எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2019 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். டிஃபரெண்டான கேள்வி. இந்த சம்மை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் சரிங்களா. அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பிக்கு தெற்குல இருக்காங்களா சரிங்களா. பிய மையமாக வச்சு பிக்கு தெற்குல இருக்காங்க சரிங்களா. இப்போ பிக்கு கிழக்குல சி இருக்காங்க சரிங்களா. சி அப்படிங்கிறவங்க பிய மையமாக வச்சு கிழக்கு பக்கமா இருக்கிறாங்க சரிங்களா. அப்போ அப்படி இருந்தாங்க அப்படின்னா சி அப்படிங்கிறவங்க ஏய பொறுத்து சரிங்களா. சிய பொறுத்து ஏ அப்படிங்கிறவங்க எந்த திசையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது இதுக்கு நீங்க இந்த சிம்பிளை போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த சிம்பிளை போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல இது நார்த்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத் இல்லையா. இப்ப யார மையமா வச்சிருக்காங்க நல்லா பாருங்களேன். ஏ அப்படிங்கிறவங்களும் பிய பொறுத்துதான் தெற்குல இருக்காங்க, சி அப்படிங்கிறவங்களும் பிய பொறுத்துதான் கிழக்கு சைடுல இருக்காங்க சரிங்களா. அப்போ பிய தான் இங்க மையமாக கொண்டிருக்காங்க சரிங்களா. அப்ப பிய நம்ம இந்த மைய பகுதியில போடணும் சரிங்களா. பி இங்க மையமாக இருக்காங்க சரிங்களா. சரி, இப்படி மையமாக இருக்கக்கூடிய இந்த சில இருந்து ஏ எங்க இருக்காங்க, தெற்கு சவுத் சரிங்களா. சவுத் டைரக்ஷன்ல நிக்கிறாங்க சரிங்களா. ஏ இங்க இருக்காங்க சரிங்களா. சரி, இப்ப பிய பொறுத்து சி அப்படிங்கிறவங்க கிழக்கு திசையில நிக்கிறாங்க சரிங்களா. அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன் இங்க இருக்கிறாங்க சரிங்களா. சி அப்படிங்கிறவங்க இங்க இருக்காங்க. இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இப்போ சிய பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா, சிய மையமாக வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறவங்க எங்க இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் சரிங்களா. புரியலாம் அப்படின்னா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, இன்னும் நல்லாவே புரியும் சரிங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ சியை தான் மையமாக எடுத்துக்கணும் சரிங்களா. சரி, இப்ப நான் சியை மையமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் சரிங்களா. இது நார்த்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத் சரிங்களா. அப்போ சியை பொறுத்து இப்ப பி எப்படி இருக்காங்க, வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க சரிங்களா. ஆனா இந்த ஏயை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சியை பொறுத்து ஏ எங்க இருக்காங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ வெஸ்ட், இது சவுத், அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் ஏ இருக்காங்க. அப்போ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அதாவது தென்மேற்கு திசையில நிக்கிறாங்க. இது சவுத் அப்படிங்கிறது தெற்கு, வெஸ்ட் அப்படிங்கிறது மேற்கு. அப்ப தென்மேற்கு திசையில அவங்க நிக்கிறாங்க சரிங்களா. தெற்கு மேற்கு, இதான் ஆன்சர், ஆப்ஷன் டி சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. எதை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை மையமாக வச்சுக்கணும் சரிங்களா. பிய அதாவது ஏய பிய பொறுத்து வச்சிருக்காங்க சரிங்களா. பாருங்க நல்லா, வித் ரெஸ்பெக்ட் டு பாத்துக்கோங்க. இந்த ரெஸ்பெக்ட் டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏ இஸ் சவுத் டு பி சரிங்களா. பிக்கு சவுத்ல இருக்காங்க, அதாவது சி அப்படிங்கிறவங்க பி ஈஸ்ட்ல இருக்காங்க, அந்த மாதிரி வரும் சரிங்களாங்க. வித் ரெஸ்பெக்ட் டுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், இங்கிலீஷை பொறுத்தவரை வித் ரெஸ்பெக்ட் டுன்னு வந்துச்சுனேன், சியை பொறுத்துன்னு அர்த்தம் சரிங்களா. வித் ரெஸ்பெக்ட்னா வித் ரெஸ்பெக்ட் டுக்கு அடுத்தாக்குல உள்ள எந்த லெட்டர் இருக்கும், வித் ரெஸ்பெக்ட் டுக்கு அடுத்தாக்குல சி தானே இருக்கு, அப்ப சியை பொறுத்து மாறுறதா அர்த்தம். ஆனா தமிழ் கொஸ்டின் வாசிக்கல நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சியை பொறுத்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டைரக்டா கொடுத்துருவாங்க சரிங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிறத ஏயை பொறுத்து சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி குழப்பிக்க கூடாதுங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 கேட்கப்பட்ட கேள்வி. சரி, டைரக்ஷன் சம்பந்துனாலே முதல்ல ESW எழுதிக்கணும். கொஸ்டினை வாசிக்க அப்படியே டைரக்ஷனை போட்டுருவோம். சரிங்களா? A bird flies 200 மீட்டர் வெஸ்ட். சரிங்களா? ஒரு பறவை இருக்கு, தெற்கு திசையை மேற்கு திசையை நோக்கி 200 மீட்டர் பறக்குது. சரிங்களா? சரி, அந்த பறவை என்ன செய்யுது? முதல்ல மேற்கு வெஸ்ட நோக்கி தான் என்ன செய்யுது? 200 மீட்டர் பறக்கு. சரி, இது போட்டோம். பறந்து வலதுபுறம் திரும்பி மேலும் 100 மீட்டர் பறக்கிறது. வெஸ்ட்டுக்கு வலதுபுறம் என்னது? நார்த் இல்லையா? திரும்ப என்ன பண்ணுது? ஒரு 100 மீட்டர் பறக்குதான். சரிங்களா? turns right and flies 100 மீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் it turns towards east and flies 300 மீட்டர். திரும்ப என்ன பண்ணுதான்? கிழக்கு நோக்கி திரும்பி 300 மீட்டர் பறக்குதான். சரிங்களா? ஈஸ்ட்ல 300 மீட்டர் பறக்குதான். சரிங்களா? திரும்பி தெற்கு திசையில் 100 மீட்டர் பறக்கிறது. சரிங்களா? சவுத்துக்கு திரும்பி 100 மீட்டர் பறக்குதான். ஆரம்ப புள்ளியிலிருந்து பறவை எவ்வளவு தூரத்தில் இப்போ உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ எதுலாம் ஆப்போசிட்? ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட் ஆப்போசிட், சவுத்துக்கு நார்த் ஆப்போசிட். சரி, இப்ப இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இங்க என்ன ஆயிரும்? இங்க 200ல இருந்து 200 கழிச்சு அப்படின்னா 100ன்னு கிடைக்கும். சரிங்களா? அந்த 100 அங்க போட்டுக்கலாம். அப்ப 100 மீட்டர் அது ஸ்டார்டிங் புள்ளியில இருந்து பறந்திருக்கும். ஆப்ஷன் ஏ தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப பிரமாதம்லாம் இதுல ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க. திரும்பியும் இது டைரக்ஷன் சம் தான். 2014 கேட்கப்பட்ட கேள்வி. நான் முதல்ல ESW போட்டுக்கிறேன். ESWN. சரிங்களா? சரி, ராகினி அப்படிங்கிறவங்க 5 கிலோமீட்டர் என்ன செஞ்சிருக்காங்க? நார்த் டைரக்ஷன்ல நடந்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, ராகினி வடக்கு திசை நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க முதல்ல. சரிங்களா? அப்போ வடக்கு நார்த் டைரக்ஷன் இதுதான். சரிங்களா? அப்போ அதை நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இடதுபுறம். சரிங்களா? அப்போ நார்த்துக்கு இடதுபுறம் என்னது? இதுதானே. சரிங்களா? வெஸ்ட் தானே. இடதுபுறமாக திரும்பி 7 கிலோமீட்டர் திரும்பி நடந்திருக்காங்க. சரிங்களா? சரி, மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா? திரும்ப ஒரு 3 கிலோமீட்டர் இடதுபுறமாக திரும்பி நடக்கிறாங்களாம். கடைசியாக எந்த திசையை நோக்கி நடக்கிறாள்? அப்போ கடைசியா இந்த சவுத் டைரக்ஷன் நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து ஒண்ணும் கொடுக்கலையே அவங்க. அப்போ இப்போ அவங்க எதை நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க? தெற்கு திசையை நோக்கி, சவுத் டைரக்ஷனை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் டி, தெற்கு திசை தான் ஆன்சர். சரிங்களா? கடைசியா அவங்க எதுல நடந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்துட்டா ரொம்ப ஈஸி. சரிங்களாங்க? சரி, அடுத்து போயிடலாம். Ram starts from a point A and walks 6 km north and turns left and walks 8 km, then turns left and walks 12 km up to the point B. What's the direction of Ram னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது. சரிங்களா? மேல பார்த்த மாதிரியே தான். சரிங்களா? ஹோம்வொர்க்கா எடுத்துக்கிறீங்களா? சரி, ஹோம்வொர்க்கா எடுத்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரி, அடுத்து போயிடலாம். ஏ என்ற புள்ளியில் இருந்து ராம் வடக்கு பக்கமாக 6 கிலோமீட்டர் நடந்து பின் இடது பக்கமாக திரும்பி 8 கிலோமீட்டர் நடந்து பின் மீண்டும் இடது பக்கமாக திரும்பி 12 கிலோமீட்டர் நடந்து பி என்ற புள்ளியை வந்து அடைந்தால் அவன் நிற்கும் திசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். இது டைரக்ஷன் சம் தானே. ESWN. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக 30 மீட்டர் நடந்த பின் இடது பக்கமாக திரும்பி 50 மீட்டர் பின் மீண்டும். ஐயோ, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? வேண்டாம். ஒரு மேன் இருக்கிறாரு, 30 மீட்டர் நினைச்சாரு, சவுத்துல நடக்கிறார், தெற்கு பகுதியை நோக்கி 30 மீட்டர் நடக்கிறார். சரிங்களா? சரி, பின் இடது பக்கமாக திரும்பி 50 மீட்டர் நடக்கிறாங்களா? சரிங்களா? he turns left and walked 50 மீட்டர். சரிங்களா? சவுத்துக்கு இடதுபுறம் என்னது? ஈஸ்ட். சரிங்களா? திரும்பி ஒரு 50 மீட்டர் நடந்திருக்காங்க. நடந்த பின் மீண்டும் இடது பக்கம், ஈஸ்டுக்கு திரும்ப இடது பக்கம் என்னதுங்க? நார்த் இல்லையா? இதுதானே. அப்போ இடது பக்கமாக திரும்ப ஒரு 30 மீட்டர் நடந்துள்ளான் எனில் அவன் ஆரம்ப இடத்தில் இருந்து எவ்வளவு தூரம் நடந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? ஹவு ஃபார் ஹி இஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு நடந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட் ஆப்போசிட், சவுத்துக்கு நார்த் ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி தெரியுமா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சவுத்துலயும் 30 இருக்கு, நார்த்லயும் 30 இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப ஈஸ்ட்ல அவங்க 50 மீட்டர் நடந்திருப்பாங்க. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.